இதையெல்லாம் எந்த அரசியல் கட்சியும் பேசவில்லை என்பதுதான் பேரவலம். மதிப்பிற்குரியவர்களே, பட்டியல் சாதியினர் இருக்கிறார்களே, ஆதி தமிழர்கள், பட்டியல் சாதியினருக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் தாக்கல் செய்கிற போதே நிதி ஒதுக்குகிறது. SCSB ஃபண்ட் எங்கிருந்து வருகிறது? மத்திய அரசாங்கத்திடமிருந்து வருகிறது. முதலமைச்சருடைய அரைஸ் திட்டம், தாக்கோ இருக்கிறதே, தாக்கோவிலே வாங்கப்படுகிற கடன், வீட்டு வசதி வாரியம் கொடுக்கிற கடன், இது எல்லாம் யாருக்கானது? பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான, ஆதி தமிழ் குடிகளுக்கான. ஆனால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், 2023ஆம் ஆண்டு 1540 கோடி ரூபாய் பணம் SCSB ஃபண்ட். இந்த ஃபண்டுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அதே 2025 23 7000 கோடி ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக அதுவரை கொடுத்திருக்கிறது. அதில் பணம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி பட்டியல் சாதியினருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்த 1540 கோடி ரூபாயை எடுத்து திருட்டுத்தனம் செய்து அந்த திட்டத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறது மாநில அரசாங்கம். இதை செய்யக்கூடாது. பட்டியல் சாதியினருக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தான் பயன்படுத்த வேண்டும். அவன் கல்வி பெறுவதற்கு, அவன் மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு, அவன் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு, அவனுக்கு சாலைகள் அமைத்துக் கொடுப்பதற்கு தான் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் ஆள தெரியாத இந்த அயோக்கியர்கள் எவனும் கேள்வி கேட்க மாட்டான் என்ற நினைப்பிலே அந்த தொகையை மகளிர் உரிமை தொகைக்காக தூக்கி போட்டு விட்டார். சர்ச்சை எழுதுகிற போது பதில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? தமிழகத்திலிருந்து என்ன விளக்கம் வந்தது தெரியுமா? உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சாதியை சார்ந்த பெண்களுக்காக நாங்கள் அந்த தொகையை கொடுத்தோம் என்று சப்பை கட்டுகிறார்கள். இதை விட பொய் ஏதாவது உண்டா? உரிமை தொகை வாங்கக்கூடிய யாரேனும் நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்றால் உரிமை தொகைக்காக நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்திருப்பீர்களே அரசாங்கத்திடம், அந்த விண்ணப்பத்திலே சாதி இருந்ததா? யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? சாதியை நீங்கள் உரிமை தொகைக்கான விண்ணப்பத்திலே ஃபில் பண்ணுகிற போது சாதியை ஃபில் பண்ணினீர்களா? இல்லை. பிறகு எப்படி சாதியின் அடிப்படையில் வகுக்கப்படாத ஒரு திட்டத்திற்கு நீ எப்படி SCSB ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்து அதை சரி கட்டுவ? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். மதுரையை சார்ந்த கார்த்திக் என்ற சமூக நல ஆர்வலர் RTI போட்டிருக்கார். RTI போட்டு ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை வெளியில் எடுத்திருக்கார். 2020 இருந்து 2025 வரை தமிழ்நாட்டினுடைய 6 மாவட்டங்கள், மதிப்பிற்குரியவர்களே, இந்த 5 ஆண்டுகளில் பட்டியல் சாதியினுடைய முன்னேற்றத்துக்காக அரசாங்கம் அனுப்பிய பணம் இருக்கிறது. அந்த பணத்தை ஒவ்வொரு வருடமும் அந்த மக்களுக்கு செலவு செய்யாமல் குறிப்பிட்ட தொகையை திருப்பி அரசாங்கத்திற்கு அனுப்பியிருக்கிறது. அதை செய்யக்கூடாது. ஏனென்றால் பட்டியல் சாதியில் இன்றும் இருக்கக்கூடிய மக்கள் கல்வியில் மேம்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நிலமற்ற மக்கள் உழைத்து மேலே வர வேண்டும், ஏதேனும் ஒரு கையில் தூக்கி விட வேண்டும் என்று சொல்லி வங்கிகளிலே லோனுக்காக காத்திருக்கிறார். அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது, கொடுப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது, தேவையும் இருக்கிறது, பணமும் இருக்கிறது. ஏன் அவன் கையிலே போய் சேரவில்லை பணம்? எப்படி திருப்பி கொடுத்தீர்கள்? எப்படி கொடுத்தீர்கள்? என்ன தைரியத்தில் கொடுத்த? மற்ற துறைகளுக்கு ஒதுக்கிய பணத்தை இதே போல தமிழ்நாடு அரசாங்கம் திருப்பி வாங்கியிருந்தா தொகை 10 அதிகமான கேட்பானே ஒழிய கொடுத்த தொகையை திருப்பி அனுப்ப மாட்டான். அப்ப என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற இலக்காரம், திமிர். இதுதான்டா அரசியல். இதைத்தான் பேசணும். வேற எதை பேசுறது? விஜய் கூத்தடிக்கிறத பேசுறதா?